கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? லிவ் லைஃப் ஃபார் கிரியேட்டர், நாட் ஃபார் கிரியேஷன். வாழுகிற வாழ்க்கை படைத்தவருக்காக வாழணும், படைப்புகளுக்காக இல்லை. இன்னும் ஈஸியாக 2 லைனில் முடிச்சிட்ட அப்படின்னு கேட்கிங்களா? இது போல் வாழ்ந்து காமிச்சவர் தான் ஜான் பேட்டன். பேட்டன் சொன்னார், மனுஷங்களே அடித்து சாப்பிட்றவங்க மத்தியில் நான் ஊழியத்துக்கு போகிறேன்னு சொன்னார். உடனே இருக்க எல்லாரும் கேட்டாங்க, அதான் உனக்கே தெரியுதுல, அப்புறம் எதுக்கு அறிவு இல்லாமல் அங்கே போய் போகிறேன்னு சொல்கிற அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு பேட்டன் என்ன தெரியுமா சொன்னார்? நான் ஒரு சாதாரணமான மனிதனாக இறந்து போனேன்னா என் உடம்ப புழுக்கள் சாப்பிடும். ஆனா நான் அந்த இடத்துக்கு மிஷனரியா போனேன்னா அங்க என்னையவே சாப்பிட்டுருவாங்க. இந்த உடம்பு நிலையற்றது, ஆனா நான் அங்க ஊழியத்துக்குன்னு போனேன்னா என்னெல்லாம் ஏசப்பா மகிமைப்படுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ஊழியம் பார்க்க போனாரு. அங்க ஊழியம் செய்த ஆண்டவர் நாமத்துக்கு மகிமையா அவர் விளங்கினாரு. இதே போலதான் நம்மளோட வாழ்க்கையை நம்ம ஏசப்பாக்காக கொடுக்கணும். நம்மளோட கிரியேட்டர் யாரு? ஏசப்பா தானே. ஏசப்பாக்காக நம்ம வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழுவோமா? ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு மூவி எடுக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்க? டைரக்டர் அந்த கதையை ப்ரிப்பேர் பண்ணிடுவாரு. அடுத்து அதை ஸ்கிரிப்டா எழுதுவாரு. அடுத்து இந்த ரோலை யார் பிளே பண்ணணும், அவங்க எப்படி நடந்துக்கணும், எப்படி நடிக்கணும், இது எல்லாத்தையும் டைரக்டர் சொல்லி கொடுத்துருவாரு. அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலையும் ஏசப்பா என்ற டைரக்டர் நம்ம ஸ்கிரிப்டை எல்லாத்தையும் எழுதி முடிச்சிட்டாங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். ஏசப்பா கிட்ட கேட்கணும், நான் எப்படி நடந்துக்கணும், நான் எப்படி பேசணும், இது எல்லாத்தையும் நீங்க கேட்கணும். இதை பார்த்துட்டு இருக்க நீங்க கூட என் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, நான் என்ன அடுத்து படிக்க போறேன் அப்படின்ட்டு நிறைய கொஸ்டின்ஸோட இதை நீங்க பார்க்கலாம். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். ஏசப்பா கிட்ட நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு கேளுங்க. உங்க ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிடுச்சு, அதை பெற்றுக்கொள்ள ரெடியா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒரு வசனம் கேட்கலாமா? நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மனமகிழ்ச்சியா இருப்பேன். சங்கீதம் 119:47. இந்த வசனத்துக்கான ஆக்ஷன் பார்த்துடலாமா? நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மனமகிழ்ச்சியா இருப்பேன். சங்கீதம் 119:47. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு வசனம் கேட்கலாமா? கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிங்கள். எபேசியர் 4:32. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வசனம் கத்துக்கிட்டீங்களா? தேவனுக்கே மகிமை. நான் ஒரு பாட்டு பாட போறேன். கோழி தன் குஞ்சுகளை குத்தி சேர்ப்பது போல், கோழி தன் குஞ்சுகளை குத்தி சேர்ப்பது போல் பூமி அழைக்கின்றார் இவன் தந்த ரட்சகர். பூமி அழைக்கின்றார் இவன் தந்த ரட்சகர். தினமும் ஜெபிப்பதாலும் வேதமாசிப்பதும், தினமும் ஜெபிப்பதாலும் வேதமாசிப்பதும் திட்டமாயேசு சட்டையின் கீழ் இருப்பான். திட்டமாயேசுராக சட்டையின் கீழ் இருப்பான். கோழி கோழி தன் குஞ்சுகளை குத்தி சேர்ப்பது போல், கோழி தன் குஞ்சுகள் குத்தி சேர்ப்பது போல் பூமி அழைக்கின்றாரே சிவன் தந்த ரட்சகர். பூமி அழைக்கின்றாரே சிவன் தந்த ரட்சகர்.
தேங்க்யூ. முதல்ல செய்ய வேண்டியது என்ன? பசியில இருக்கிற குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கிறது போல என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஆத்துமாக்களுக்காக அழுது கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் நெத்திரிக்கு போகும்போது இன்னைக்கு ஏசப்பாவை நான் சந்தோஷப்படுத்தினேன்னா கேட்கணுங்க. நாம இன்னும் கொஞ்சம் ஊழியத்துக்கு பிரயோஜனமா இருப்போம், இன்னும் எழுப்புதலுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம் சொல்லி உங்களை என்ன ஏசப்பா நம்பி தாங்க நமக்கு உயிர் கொடுத்துருக்கிறார். ஏசப்பா பாருங்க, முதல்ல கொஞ்சத்தை கொடுத்து பார்ப்பார், அதுல எப்படி உண்மையா இருக்கான்னு பார்ப்பார். ஆண்டோடைய வல்லமை பெற்று இருக்கிற, ஆண்டோடைய மகிமையை பெற்று கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரி, நீ மறுபடியும் இழந்து விடாத, உன்னுடைய பங்கு அந்த பட்டத்தை இழந்து விடாத. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஸ்டர் இயக்க குடும்பத்தின் சார்பாக இந்த கிராமிய நேரம் என்ற அந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். அல்லேலூயா. இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குதா? நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கான்னு சொல்லி நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கன்னா தான் எனக்கு தெரியும். அல்லேலூயா. அநேகர் சொல்கிறாங்க, இன்னும் இந்த நிகழ்ச்சிகளை குறித்து நிறைய பேருக்கு இதை சொல்லுங்கள். அல்லேலூயா. அதோடு கூட விட்டுறாதீங்க. நீங்கள் எனக்காக ஒரு நிமிடமாவது உங்கள் வீட்டில் இருந்து நினைவு வரும்போதெல்லாம் எனக்காக நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா இன்னும் ஆண்டவர் மகிமையாக எங்களை பயன்படுத்துவார். எங்கள் ஊழியம் மறைஞ்சிருந்து செய்கிற ஊழியம். எங்கள் ஊழியத்தை குறித்த நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் ஒரு ஊழியம் செய்கிறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பேருக்கு ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு 2 பேருக்கு ஒரு 10 பேருக்காவது இந்த ஊழியத்தை குறித்து மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறீங்களா? அதுவே பெரிய ஊழியம் தாங்க. அல்லேலூயா. பாருங்க, பைபிளில் ஏசப்பாவை அறிமுகப்படுத்துகிறாங்க. சமாரிய ஸ்திரீ ரட்சிக்கப்பட்ட முதல் நாள் வந்து பாருங்கள் அப்படிங்கிறா. நீங்கள் சொல்லுங்கள், இப்படி ஒரு ஊழியம் இருக்குது, அவங்க கிராமங்களில் ஊழியம் செய்கிறாங்க, அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்களேன்னு சொன்னால் போதுங்க. உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு தேவை ஐயா. ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிக்கிற ஒரு சில வரி ஜெபங்கள் எங்களை இன்னும் ஆண்டவருக்காக எழும்பி நிற்க செய்யும், ஆண்டவருக்காக பிரகாசிக்க செய்யும் ஐயா. இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்த போது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் உள்ள 24வது வசனத்தை, 25வது வசனத்தை, 26வது வசனத்தை ஆண்டவர் எனக்கு காண்பித்து கொடுத்தார். பாருங்கள், உங்களுக்காக வாசிக்கிறேன். எல்லோருடைய இருதயங்களும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்திற்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக இவ்விரண்டு பேரில் தேவரீர் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்துள்ளும் என்று ஜெபம் பண்ணி பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அப்பொழுது அவன் 11 அப்போஸ்தலருடனே சேர்த்து கொள்ளப்பட்டான். அவ்வளோதாங்க. இந்த 3 வசனத்தில் பாருங்க. இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஒரு பயம் எனக்கு வருதுங்க. உங்களுக்கு வருதான்னு தெரிலங்க. இயேசு கிறிஸ்து 12 பேரை அழைச்சாருங்க. 12 பேரில் யூதாஸ் என்ன செஞ்சிட்டான்? தனக்குரிய இடத்தை இழந்துட்டான். வெளிப்படுத்தல் விசேஷத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிரீடம் வச்சிருக்கிறாருங்க. அந்த கிரீடம் ஆண்டவர் நமக்காகவே ஆயத்தப்படுது. அந்த கிரீடத்தை நம்ம இழந்து பெறக்கூடாது. நீங்கள் நானும் சரியில்லைன்னா உங்களுக்குரிய கிரீடத்தை, எனக்குரிய கிரீடத்தை வாங்கி இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துருவார். 12 பேர் ஆண்டவர் முன்குறிக்கிறாரு. 12 பேரில் ஒருத்தன் யூதாஸுங்கிறவன் உருப்படாமல் போயிட்டான். ஆண்டவரை காட்டி கொடுத்துட்டான். தன் ஜீவனை இழந்துட்டான். அப்போ அந்த வேகன் இருக்குது பாருங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ஆண்டவர் செலக்ட் பண்ணுவார். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த செய்தி கேட்குற நீங்களும் நானும் ஒரு ஊழியம் வச்சிருக்கிறார், ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அதோடு உங்களையும் என்னையும் ஏசப்ப நம்புறாருங்க. நாம இன்னும் கொஞ்சம் ஊழியத்துக்கு பிரயோஜனமா இருப்போம், இன்னும் எழுப்புதலுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம், இன்னும் ஊழியத்திற்கு இன்னும் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை காணிக்கையா நம்ம கொடுப்போம்னு சொல்லி உங்களை என்ன ஏசப்ப நம்பி தாங்க நமக்கு உயிர் கொடுத்துருக்கிறார். அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமா நீங்க நடக்கிறீங்களா? பைபிள்ல எச்சரிக்கையின் சத்தம் வார்த்தைகள் ரொம்ப இருக்குது. கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாக இருந்தால் பார்த்தீங்களா, அநேகத்தில் அதிகாரியா வைப்பாராம். நான் ஒரு வாலிப தம்பியை ஒரு ஊர்ல நான் பார்த்தேன். அவன் எங்கே வேலை பார்க்குறேன்னு கேட்டேன். சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குறேன். எவ்வளோ சம்பளம்? 70,000 ரூபா சம்பளம். நான் அவன்கிட்ட கேட்டேன், நேற்றுக்கு எத்தனை அதிகாரம் பைபிள் வாசித்த, எவ்வளோ நேரம் நீ ஜெபம் பண்ணன்னு கேட்டேன்.
அவன் சொன்னான் ஒரு அதிகாரம் ஒரு 5 நிமிஷம் ஜெபிச்சிருப்பேங்கிறான். நன்றி இல்லை பாருங்க, அந்த ஆண்டவரோட அன்பை உணர முடியல பாருங்க. இவ்வளவு மகிமையாக ஒரு இடத்துல ஒரு வேலை ஏசப்ப கொடுத்துருக்கிறாரு. மிஞ்சி மிஞ்சி போனால் 5 நிமிஷம் ஜெபம், ஒரு அதிகாரம் பைபிள் வாசிக்கிறது 3 நிமிஷம், அங்கே 8 நிமிஷம் ஏசப்பா கொடுத்துருக்குறான். நான் சொல்கிறேன், அந்த இடத்த விட்டு உன்னை எடுத்து இன்னொருத்தர் அங்கே வச்சிருவாருங்க, இன்னொருத்தரை வச்சிருவாரு. அப்போ உனக்கு இப்போ 70,000 ரூபாங்கிறது கொஞ்சம்னு வச்சுக்கோங்க. இந்த கொஞ்சத்தை கொடுக்கும்போது அந்த கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருக்கணும் இல்லை. 70,000 ரூபா சம்பளம் கொடுக்கும் போதே நீ ஒரு அதிகாரம் வாசித்தேன்னா உனக்கு மாதம் 70 லட்சம் ரூபா சம்பளம் கொடுத்தா நீ பைபிள் வாசிப்பியா, ஜெபம் பண்ணுவியா? சந்தேகப்பட வேண்டியிருக்குதுங்க. ஏசப்பா பாருங்க, முதல்ல கொஞ்சத்தை கொடுத்து பார்ப்பார், அதில் எப்படி உண்மையாக இருக்கான்னு பார்ப்பார். நான் ஊழிய ஆரம்ப நாட்கள்லங்க எனக்கு மாத தேவைகள் 500 ரூபாங்க. நான் ஒரு சின்ன ஒரு ரூமில் வாடகைக்கு எடுத்து தங்கினேன். ஏன்னா எனக்கு ஜெபிப்பதற்கு எங்கள் வீட்டில் இடம்லாம் இருக்காது. எல்லாரும் ஏசப்பாவை அறியாதவங்கள்ல, நான் மட்டும் முழங்கால் போட்டு ஜெபிக்க முடியாதுல்ல. அதனால் நான் எனக்காக ஒரு சின்ன ஒரு வாடகை வீடை பிடிச்சேன். ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு வீடு கொடுத்தாங்க. வீடு கொடுத்தா 300 ரூபா வீட்டு வாடகைங்க. அந்த 300 ரூபா கொடுக்கறதுக்கு டெய்லி சேர்த்து வைப்பேங்க. அதுபோக எனக்கு இன்னொரு 200 ரூபா இருந்தால் நான் சாப்பிட்ருவேங்க. அரிசி ஒரு 3 ரூபா தாங்க, ரேஷன் அரிசி. அதெல்லாம் சாப்பிட்டேன்னா எனக்கு சரியாக போயிடும். என் கூட சேர்ந்து ஊழியம் நாங்கள் எல்லாம் சாப்பிட்ருவோம். எனக்கு 500 ரூபா தாங்க பட்ஜெட்டு. அந்த 500 ரூபா எனக்கு ஏசப்பா கொடுக்கறது எவ்வளோ சந்தோஷங்க. நான் அதில் உண்மையாக இருக்கும்போது என் ஆண்டவரை என்னை நம்பி ஆரம்பித்து 500 ரூபாங்கிறது 5000 ரூபா ஆச்சு. 1000 ரூபா வந்துருச்சு. நான் வசதிகளை கூட்டலைங்க, ஊழியக்காரர்களை கூட்டினேன், மிஸ்டரிகளை கூட்டினேன். அல்லேலூயா. என்னுடைய சின்ன சின்ன காரியத்தில் 5000 ரூபாயில் உண்மையாக இருக்கிறதுனால என்னுடைய காணிக்கை, வருகிற காணிக்கை 50,000 மாறினது, 5 லட்சமாக மாறுகிறது. இன்றைக்கு என்னுடைய மாத தேவைகள் கிட்டத்தட்ட பல லட்சங்கள் எனக்கு தேவை ஐயா. ஆண்டவரே சார்ந்து இருக்கிறேன். எனக்கு கொடுக்கப்படுகிற கொஞ்சத்திலே உண்மையாக இருக்க இருக்க ஆண்டவர் எனக்கு அநேகத்தின் மேல ஆசீர்வாதமாக என்னை வைப்பார் ஐயா. இதுதான் ஆண்டவருடைய ரூலுங்க, சூத்திரமே இதுதான். நான் அடிக்கடி சொல்லுவேன், A+B² = A² + B² + 2AB. இதான் சூத்திரம். அல்லேலூயா. இந்த சூத்திரத்துக்கு மாறி ஒன்றும் கிடையாதுங்க. 1 1 2 தாங்க. இது போல தான் ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள். இப்படி செஞ்சேன்னா அவர் அப்படி செய்வார். ஆமென். அல்லேலூயா. அங்க பாருங்க, யூதாஸ் தன்னுடைய பங்கை இழந்துட்டான் பாருங்க. இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரியே, யூதாஸ் தன்னுடைய இடத்தை இழந்தது போல, அந்த பட்டத்தை இழந்தது போல இழந்து விடாதபடி நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் ஐயா. அவன் இழந்ததுனால அவனுடைய அந்த பங்கு யாருக்கு வந்துச்சு? மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அல்லேலூயா. மத்தியா. ஆமென். நான் யோசிக்கிறேங்க, எனக்கு ஏன் இவ்வளோ பெரிய பொறுப்புகளை ஏசப்பா எனக்கு கொடுத்துருக்கிறாரு. நான் நினைக்கிறேங்க, யாரோ ஒருவரை ஆண்டவர் நம்பி இருந்தார். இந்த கிராமங்களில் உண்மையாக ஊழியம் செய்யணும்னு சொல்லி யாரையோ ஒரு சிலரை நம்பி இருந்தார். அவங்க எல்லாம் உண்மையாக இல்லாததுனால, அவருடைய முழு பாரத்தை அறிந்து செயல்படாததுனால இந்த கணேசன் பேரில் சீட்டு விழுந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேங்க. நான் இந்த செய்தியை கேட்குற சகோதரனே சகோதரியே, நான் கணேசன் சொல்கிறேங்க. கணேசன் ஏசப்பா பற்றி சொல்கிறேன். உண்மையை தாங்க சொல்ல முடியும். நீங்கள் ஏசப்பாவை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேங்க. சும்மா ஜெபம் பண்ணி பாருங்கங்க. அவர் பதில் கொடுக்குறாரா, அவங்க ஜெபத்திற்கு அற்புதம் செய்கிறாரா என்று நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். ட்ரை ஜீசஸ். நிறைய இடங்கள்ல சொல்கிறேங்க. அல்லேலூயா. காசா பணமாங்க, ஜெபிச்சு பாருங்களேன். இயேசுவை தேடி பாருங்களேன். நானும் அப்படித்தான் இயேசுவை தேடி பார்ப்போம் என்று சர்ச்சுக்கு போய் ஜெபம் பண்ணேங்க. ஏசப்பா எனக்கு உயிர் தாரும் என்று சொல்லி ஜெபித்தேன். என்ன ஆச்சரியம் தெரியுமா? ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்தார், புதிய இருதயத்தை கொடுத்தார். செய்தியை கேட்கிற சகோதரனை சொல்லி யாராக இருந்தாலும் சரி, இப்போ நீ ஜெபிச்சுப்பார். இயேசுவே, இந்த கணேசனுக்கு செய்த அற்புதத்தை எனக்கும் செய்வீராக என்று சொல்லி வாய் திறந்து ஆண்டவரிடத்தில் கேட்டுப்பார். ஆண்டவர் இப்பொழுது உனக்கு அற்புதம் செய்வார் ஐயா, அற்புதம் செய்வார். இயேசுவின் கண்ணீரை துடைத்தார்.
அதுக்கப்புறம் அவர் மேலே கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு. இயேசுதான் சுகமாக்குனாருக்கு என்ன நினச்சேன்னு சந்தேகத்தில் அவரை மறுதலிச்சிட்டேன். நன்றி இல்லாத கிறிஸ்தவனாக மாறிட்டேன். இன்னைக்கு நிறைய ஊர்களில் கிறிஸ்தவங்களுக்கு நன்றியே இல்லைங்க. நன்றி இருந்தால் சர்ச்சுக்கு 9 மணி சர்ச்சுனா 9:30 போவீங்களாங்க? நீங்கள் நன்றி இருந்தால் நீங்கள் ஒழுங்காக தசமத்தை கொடுக்காமல் இருப்பீங்களா? கிராமங்களுக்கு இயேசு அறியணுமேன்னு சொல்லி உங்களை பாரத்தினால நிரம்பி ஏதாவது செய்யாமல் இருப்பீங்களா? நன்றியுள்ள கிறிஸ்தவங்க ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது ஏசப்பா பற்றி சொல்லுவாங்க ஐயா. நன்றியுள்ள கிறிஸ்தவங்க தான் மிஸ்டரியாக போயிருப்பாங்க, இல்லை தன்னுடைய பிள்ளைகளை மிஸ்டரியாக ஒப்பு கொடுத்துருப்பாங்க, இல்லை ஒரு மிஸ்டரிக்கு காணிக்க கொடுத்துருப்பாங்க. அதுதான் நன்றியுள்ள கிறிஸ்தவங்க. நிறைய நன்றி இல்லாதனால தாங்க இன்னைக்கு எழுப்புதல் தாமதமாகுது ஐயா. எனக்கு நன்றி இல்லாமல் இயேசுவை மறுதலித்துறேன். என் கண்ணீரை துடைத்த ஆண்டவரை நான் மறுதலித்து விட்டேன். ஆனாலும் அவர் என்னை தேடி என் கிராமத்திற்கு வந்தார் ஐயா. அதிகாலை வேளையிலே நான் ஒரு பாழடைந்த கட்டடத்திலே தூங்கி எந்திரிச்சு வீட்டுக்கு போகணும்னு சொல்லி ஆயத்தமாக இருந்தேன். அந்த பூற்றின அறைக்குள்ளாக இயேசுவை நான் தரிசித்தேன். அவர் அழுது கொண்டே இருந்தார். தான் அழுகும்போது தன் பாரங்களை சொல்லி சொல்லி அழுகிறார். அவர் சொல்கிறார், நானே தேவன், என்னை தவிர வேறு தேவர்கள் இல்லை. நான் அந்த ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன். என்னால் படிக்கப்பட்ட என் ஜனங்கள், இவங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதிகளை சுகமாக்கணும்னு சொல்லி விரும்புகிறேன். ஆனால் யாருமே என்கிட்ட வரமாட்டாங்களே, என்னால் இல்லாமல் எங்கோ போய் கொண்டு இருக்கிறார்களே என்று சொல்லி நான் பார்த்த அந்த மனிதர் அழுது கொண்டே இருந்தார். நான் பார்க்கும்போது அவர் இயேசுனே எனக்கு தெரியாது. பின்பு ஒரு கிறிஸ்தவ நண்பர் எனக்கு சொல்லி கொடுத்துதான் நான் பார்த்தது இயேசு என்று எனக்கு தெரியும். இயேசு என்னை தேடி வந்தார் ஐயா. இயேசு என்னை தேடி என் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் கண்ணீரோடு இருக்கிறார், கண்ணீரோடு இருக்கிறார். இதை நான் அறிஞ்ச உடனே நான் போகிற எல்லா கிறிஸ்தவரை பார்க்குற கிறிஸ்தவங்கிட்டனா நான் கேட்டேன், ஏன் உங்கள் ஏசப்பா என்கிட்ட வந்து அழுறார்? நான் கணேசன்ல கிறிஸ்தவங்க சாமி, கிறிஸ்தவங்கிட்ட தாங்க போய் அழணும். நாகர்கோவில் கிறிஸ்தவங்கிட்ட போய் அழுதுருக்கணும், திருநெல்வேலி கிறிஸ்தவங்கிட்ட போய் அழுதுருக்கணும், தூத்துக்குடி கிறிஸ்தவங்கிட்ட அழுதுருக்கணும். ஏங்க விருதுநகரில் இந்த சின்ன கிராமத்தில் இருக்கிற கணேசனை தேடி வந்து உங்கள் ஏசப்பா அழுறாருன்னு ஒரு கேள்வி கேட்டேன். ஐயா, இன்றைக்கு இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சகோதரியே, 25 வருடங்களாக இயேசுடைய அழுகிற குரலை நான் கேட்கிறேன். அவர் அழுது கொண்டே இருக்கிறார். இவ்வளவு ஊழியம் செஞ்சு அவர் திருப்தி ஆகலைங்க. 800 மிஸ்டரிகளுக்கு மேலே எழுப்பிட்டேன், இன்னும் திருப்தி ஆகலை. இன்னும் அவர் அழுகிறார். இன்னும் 7000 மிஸ்டரிகளை நான் எழுப்ப வேண்டும் என்று சொல்லி ஒரு இலக்கு வைத்து நாங்கள் செயல்படுகிறோம் ஐயா. என் ஆண்டவர் அழுது கொண்டே இருக்கிறார். என் கண்ணீரை துடைத்து இயேசு கண்ணீரோடு கூட இருக்கிறார். இந்த கண்ணீரை கிறிஸ்தவங்க நீங்க தான் துடைச்சிருக்கணும், நீங்க தான் செயல்பட்டுருக்கணும். நான் என்ன தெரியுமா நினைக்கிறேன், நீங்க செயல்பட மறுத்ததுனால, எல்லா கிறிஸ்தவங்களும் அவருடைய கண்ணீரை துடைக்க செயல்பட மறுத்ததுனால மத்தியாவின் மேல சீட்டு விழுந்தது போல இந்த கணேச மேல ஏசப்பா சீட்டு விழுந்துருச்சுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உன் நிலைமை யோசித்து பாரு. உனக்கு ஒரு பட்டம் வச்சிருக்கிறார், உனக்கு ஒரு மகிமை வச்சிருக்கிறார், உனக்கு ஒரு ஊழியம் வச்சிருக்கிறார், உன் மேல ஒரு தரிசனம் வச்சிருக்கிறார், உன் மேல ஒரு தேவ திட்டம் வச்சிருக்கிறார். அந்த திட்டத்தை யூதாஸ் இழந்தது போல நீ இழந்துராத. உன் மேல இருக்கிற பட்டம் மத்தியாவுக்கு போயிரும் ஐயா. இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த அபிஷேகம், எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஊழியம் எதனால வந்துச்சு தெரியுமா? யாரோ ஒருத்தங்க செய்ய தவறுனதுனால அந்த சீட்டு கணேச மேல விழுந்துருச்சுங்க. ஒருவேளை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களும் ஐஸ்வர்யம் அபிஷேகம் அப்படிதான் இருக்கணும். யாரோ ஒருத்தர் தவறினதுனாலே அந்த ஆசீர்வாதம் உங்கள் மீது வந்து விட்டது ஐயா, உங்கள் மீது வந்து விட்டுறது, என் மீது வந்து விட்டது. நான் என்ன செய்யறேன்? பயந்து நடுங்குகிறேன். ஐயோ, எனக்குள்ளதை நான் பற்றி கொண்டு இருக்கிறமே, எனக்குள்ளதை நான் இழந்து விடக்கூடாதே. அல்லேலூயா. ஒருவர் செயல்படாவிட்டால் அந்த ஒருவருக்கு பதிலாக இன்னொருத்தரை செலக்ட் பண்ணுகிறார். ஒருவேளை நம்முடைய முன்னோர்களிடத்துல ஆண்டவர் அநேக தரிசனங்களை கொடுத்தார். அடிக்கடி மோசஸ் வாழ்க்கை தியானிக்கும் போது மோசஸ் தரிசனத்தை கொடுத்தார். லட்சங்களை விடுவித்து கானானை அடையும்படி, கானானை சுதந்திரிக்கும்படி தேவ திட்டத்தை கொடுத்தார். ஆனால் மோசே தரிசனத்தை அவன் அடைய முடியவில்லை. ஆண்டவர் என்ன செய்யற தெரியுமா? மோசஸ்
கண்களினால் பார்த்த தரிசனத்தை யோசுவாவை கொண்டு நிறைவேற்றுகிறார். அருமையான இந்த செய்தி கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் இருக்கிற அந்த பொசிஷன், அந்த பட்டம், மத்தியாவாக உன்னை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். யாரோ ஒருவரை கொண்டு நிறைவேற்றின அந்த தேவ திட்டம் நிறைவேற்றதுனால உங்க பேர்ல என் பேர்ல சீட்டு விழுந்துருச்சுங்க. சீட்டு விழுந்துருச்சு. அல்லேலூயா. இதுல நாம உண்மையா இருக்கணும், நாம பற்றி கொண்டு இருக்கணும். யூதாஸ் இழந்தது போல நானும் இழந்துடக்கூடாது. மத்தியாவை போன்று இன்றைக்கு ஆண்டோடைய வல்லமை பெற்றிருக்கிற, ஆண்டோடைய மகிமையை பெற்று கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரி, நீ மறுபடியும் இழந்து விடாத. உன்னுடைய பங்கு, அந்த பட்டத்தை இழந்து விடாத. எச்சரிக்கையாயிரு. இன்னும் அதிகமா ஜெபம் பண்ணுங்களேன், இன்னும் அதிகமா நீங்க கொடுங்களேன், இன்னும் அதிகமா நீங்க ஊழியம் செய்யுங்களேன். என்ன ஊழியம் செய்ய பாருங்க. 25 வருஷமா ஏசப்பா பிரசங்கம் பண்றேங்க. நேற்றைய விட இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா ஏசப்பாவுக்கு ஏதாயிலும் செய்யணும்னு சொல்லி நினைக்கிறீங்க. அவர் திருப்தியே இல்லைங்க. அவர் திருப்தியே இல்லை. பாருங்க, ஏசப்பாவை அழுகிறத பார்த்துட்டு ஏசப்பா தான் அழுகிறான்னு சொல்லி ஒரு கிறிஸ்துவ நண்பர் சொல்லி கொடுத்த. நான் அவர்கிட்ட கேட்டேன், இனிமே உங்க ஏசப்பா அழமாட்டாரான்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, தோமாட்ட ஒரு முறை தான் ஆண்டவர் தரிசனம் ஆனார். தோமா அவிசுவாசியா இருந்த தோமா விசுவாசியை மாறினதுனால அதுக்கடுத்து தரிசனம் ஆனதா பைபிள்ல இல்லைன்னு சொன்னார். அப்ப நீங்க சந்தேகப்பட்டு ஏசப்பா மறுதளிச்சதுனால தான் உங்ககிட்ட ஆண்டவர் தரிசனமாயிருக்கிறார். நான் பாருங்க, ஏசப்பா எனக்கு உயிர் கொடுத்து என் கண்ணீரை துடைச்சும், ஏசப்பா தான் என்ன உயிர் கொடுத்தான்னு என்ன நினைச்சுன்னு அவரை நான் மறுதளிச்சிட்டேன்ல, நன்றி இல்லாத கிறிஸ்தவனை மாறிட்டேல்ல, அதனாலதான் ஆண்டவர் உங்கள்கிட்ட தரிசனமாயிருக்காருன்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், அப்போ இனிமே உங்கள் சாமி என்கிட்ட அழமாட்டாரா? வேதனையாக இருக்குதுங்க. பஸ் ஸ்டாண்டு போனால் அலட்சத்தம் கேட்குது, பஜாருக்கு போனால் அலட்சத்தம் கேட்குது, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணால் கூட்டமாக இருக்கிற ஜனங்களை பார்த்த உடனே அலட்சத்தம் கேட்குது. ஒரு கம்பெனி நான் வேலை பார்ப்பேங்க, நல்ல கண்ணாடி ஷோரூம் பட்ட கம்பெனி. அந்த ரோட்டில் ஒரு கூட்ட ஜனங்கள் திடீர்னு நடந்து போவார்கள். ஆனால் அவளை பார்த்த உடனே அந்த அழுகிற சத்தம் என் காதுகளில் கேட்கும் ஐயா. நான் உடனே அழுது விடுவேன். என் கூட வேலை பார்க்குற என் நண்பர்கள் எல்லாம், கணேஷ் அவனு பைத்தியம் பிடிச்சிருச்சா, ஏன் திடீர்னு அழுறேன்னு சொல்லி என்னால் சொல்லவே முடியாதுங்க. உங்கள் ஆண்டவர் ஏன் என்னிடத்தில் அழுகிறார்? நான் சந்தேகப்பட்டதுனால அவர் அழுதார்ல, நான் இன்றைக்கு அவரை ஏற்றுக்கொள்ளுகிறேன், சந்தேகப்பட மாட்டேன். இனிமே ஏசப்பா தான் தெய்வங்கிறத ஏற்றுக்கொண்டேன். இனிமே உங்க ஆண்டவர் அழமாட்டாரா என்று கேட்டேன். அவர் அழவே மாட்டார் என்று சொன்னார்கள். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? இயேசுவே மறுபடியுமாக என் வாழ்க்கை அர்ப்பணித்த அந்த நாளில் நல்லா சாப்பிட்டு நான் மாட்டுக்கு ஒரு இடத்துல தூங்கிட்டேங்க. திடீர்னு நடு இரவுல ஏதோ ஒரு சத்தம் கேட்டு கண் விழித்து பார்த்தால் என் பக்கத்துல என் இயேசு கிறிஸ்து அழுகிற சத்தம் என் காதுகளில் மறுபடியும் கேட்கிறது ஐயா. அவர் அழுது கொண்டே இருக்கிறார். அதே அழுகிற சத்தம் என் அருகிலை கேட்கிறது ஐயா. என்ன செய்வதென்று தெரியவில்லை. அந்த கிறிஸ்துவ நண்பர் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தார், நீங்க சந்தேகப்பட்டதுனாலதான் உங்ககிட்ட ஏசப்பா அழுகிற சத்தம் கேட்கறது, அவர் தரிசனமா இருக்கான்னு சொன்னார். நான் எனக்கு ஏசப்பா ஏற்றுக்கொண்டுட்டேல, மறுபடியும் ஏன் அழுகிறார்? என் அருகிலே அவர் அழுது கொண்டு இருக்கிறார். என்ன செய்யறேனே தெரிலங்க. இந்த செய்தி கேட்குற உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், உங்க பக்கத்துல 2 வயசு குழந்தை அழுதுகிட்டே இருக்குது. நீங்க என்ன செய்வீங்க? பாட்டு படிச்சுக்கிட்டு இருப்பீங்களா? அந்நிய பாஷை பேசிட்டு இருப்பீங்களா? பணம் கொடுப்பீங்களா அந்த குழந்தைக்கு? அழாதன்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்களா? என்னங்க செய்யணும்? சாப்பாடு கொடுக்கணும் முதல்ல பசிக்கு. ஐயா, பாட்டு பாடுறது நல்லதுதான், அந்நிய பாஷை பேசுறது நல்லதுதான், காணிக்க கொடுக்குறது நல்லதுதான். ஆனா இதெல்லாம் பிந்திங்க. முதல்ல செய்ய வேண்டியது என்ன? பசியில இருக்கிற குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கறது போல என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஆத்துமாக்களுக்காக அழுது கொண்டு இருக்கிறார். காணாமல் போன ஒரு ஆட்டிற்காக என் ஆண்டவர் அழுது கொண்டிருக்கிறார். ஆத்துமாக்களுக்கு அழுகிற இயேசுவுக்கு ஒரு பாவி மனம் திரும்பினாதாங்க மரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். இதை தாங்க நம்ம முதல்ல செய்யணும். எந்த ஊழியம்னாலும் செஞ்சுக்கிறலாங்க, ஆனா முதல்ல செய்ய வேண்டிய ஊழியம் இயேசுவை அறியாத கிராமத்தில் உள்ள வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் இயேசுவுக்கு நேராக திருப்பப்படும் போதுதான் என் ஆண்டோடைய கண்ணீர் துடைக்கப்படுமே. நான் என்ன தெரியுமா சொன்னேன்? ஏசப்பா அழாதீங்கன்னு சொன்னேன். என் பக்கத்துல ஏசப்பா அழுறாரு, நான் எப்படிங்க சும்மா இருக்கிறது? நான் சொன்னேன் ஏசப்பா அழாதீங்கன்னு சொல்லி பார்த்தேன். எவ்வளவு சொன்னாலும் அவர் அழுகிறத நிறுத்த முடியல. இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவங்கள்
ஏதோ செய்கிறாங்க. அது நல்லதுங்க. சர்ச்சுக்கு போகிறது நல்லது, பாட்டு பாடுறது நல்லது, எல்லாம் நல்லது தாங்க. ஆனால் முதல்ல ஆண்டவர் உன்னிடத்தில் விரும்புகிறது, கிறிஸ்துவ நண்பனே, உன் மூலியமாக ஒரு பாவி மனம் திரும்புகிறதா? ஒரு பாவியாவது மனம் திரும்புவதற்கு உன்னுடைய ஜெப வாழ்க்கை போதுமா? உன்னுடைய காணிக்கைகள் மூலியமாக ஒரு பாவி மனம் திரும்புகிறார்களா? நீ பரலோகத்தை சந்தோஷப்படுத்தி இருக்கிறாயா? உன் மூலியமாக என் ஆண்டவர் சந்தோஷப்படுகிறாரா? கேள்வி கேட்கப்பட வேண்டிய கேள்வி ஐயா. ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் நித்திரைக்கு போகும்போது இன்னைக்கு ஏசப்பாவை நான் சந்தோஷப்படுத்தினேன்னா கேட்கணுங்க, கேட்கணும். அதற்காகத்தான் இந்த நாள் ஆண்டவர் எனக்கு உயிர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏசப்பா அழாதீங்கன்னு எவ்வளோ சொன்னாலும் அவர் அழுக நிறுத்த முடியலங்க. அப்புறம் நானா ஒரு யோசனை பண்ணேன், ஜனங்கள் அறியலேன்னு தானே அவர் அழுறாரு, நாம போய் ஜனங்கள்கிட்ட சொல்லுவோன்னு சொல்லி ஏசப்பா பற்றி சொல்ல ஆரம்பிச்சேங்க. அப்படி ஆரம்பித்த ஊழியம்தான் இன்றைக்கு ஏறக்குறை 800 மிஷனரிகளோடு கூட எத்தனை ஆழமரமாக இந்த ஸ்தாபனம் வளர்ந்திருக்கிறது ஐயா. எனக்குரிய பட்டம், எனக்குரிய பங்கு ஐயா. இந்த மகிமையான ஊழியத்தை நான் இழந்து விடாது இருக்க நானும் ஜெபிக்கிறேன், நீங்களும் ஜெபிங்களே. இது ஒரு மத்தியாவின் மேல் சீட்டு விழுந்தது போல இந்த கணேசன் மீது சீட்டு விழுந்திருக்கிறது. காரணம், யாரோ முன்னணியில் ஓடின யூதாஸ் கோரியத்துகள் போன்ற ஊழியர்கள் இந்த பட்டத்தை, இந்த மகிமை இழந்து விட்டார்கள் ஐயா. அருமையான சகோதரனை, நீ இன்றைக்கு அனுபவிக்கிற அந்த பட்டமும் ஆசீர்வாதங்களும் சுகமும் சமாதானமும் யாருக்கோ யூதாஸ் போன்று இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு ஆயத்தப்படுத்தினது. அவர்கள் சரியில்லாதனால தான் இன்னைக்கு உங்களை நம்பி இருக்கிறார், என்ன நம்பி இருக்கிறார். நான் சரியில்லை, நீ சரியில்லைன்னா உன்னிடத்தில் என்னிடத்தில் இருக்கிறது பிடுங்க இன்னொரு இடத்துல தருவாரே. பயபக்தியோடு கூட ஆண்டவர் கைகளை ஒப்பு கொடுப்போமா? கிருபையினால் என் மேல இந்த சீட்டு வந்ததே. அருமையான சகோதரனை, கிருபையினால உனக்கு அந்த வேலை கிடைச்சிருக்கு, கிருபையினால அந்த பிஸ்னஸ் கிடைச்சிருக்குது, கிருபையினால ஆண்டவர் உங்களுக்கு சொந்த வீடை கொடுத்திருக்கிறார். சீட்டு மத்தியாவின் மேல விழுந்தது போல, கிருபையினால் விழுந்தது போல உண்மையில் விழுந்திருக்கிறது. எச்சரிக்கையோடு கூட அதை பயன்படுத்துவோம் ஐயா. நம் கண்களினால் பெரிய ஒரு எழுப்புதல் இந்த தேவசத்திலே பார்ப்போம். எல்லோரும் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, மத்தியாவின் மேல சீட்டு விழுந்தது போல இந்த கணேசனாகி என்மையில விழுந்த இந்த சீட்டிற்காக ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு மேல் விழுந்த அந்த பங்கிற்காக, அந்த ஆசீர்வாதத்திற்காக ஸ்தோத்திரம். யூதாஸ் இழந்து போனது போல நாங்களும் இழந்து விடாதபடி எச்சரிக்கையோடு நீங்க எதற்காக எங்களை அழைத்தீரோ, எப்படி எங்களை நம்புகிறீரோ, அந்த நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் மாற்றுவீரான சூச்சிப்பிக்கிறேன். பெரிய ஒரு எழுப்புதலை தாரும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51,
விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பேர் பவுல்ராஜ். என்னுடைய சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம். எங்கள் சொந்த ஊரில் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டவன். எங்களோட சர்ச்சு பேர் தூய பவுல் ஆலயம். அதனால் எங்கள் வீட்டில் பையன்றதுனால எனக்கு அந்த பேரை வச்சாங்க. இவங்க தான் என்னுடைய அம்மான்னு பார்க்குறதுக்கு முன்பதாகவே எங்கள் அம்மாவை நான் இழந்துட்டேன். எங்கள் குடும்ப வறுமையின் காரணமாக என்னை ஒரு மாணவர் விடுதலை கொண்டு சேர்த்தாங்க. அந்த ஹாஸ்டலில் நான் இருந்து வளர்ந்து வந்துகிட்டு இருந்தேன். அந்த ஹாஸ்டலில் இருக்கிற சூழ்நிலையில் நல்ல ஒரு சாப்பாட்டுக்காக நான் தனிமையில் இருந்து அழுத நாட்கள் அநேகம் உண்டு. போடுறதுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு கூட இல்லாமல் நான் உட்காந்து அழுது கண்ணீர் வடித்த நாட்கள் ஏராளம் உண்டு. ஆதரிக்க யாரும் இல்லாமல் எங்கள் அப்பா யாருமே என்னை பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு வர்றதெல்லாம் கிடையாது. ஹாஸ்டலில் நான் தனிமையாக இருந்து மற்ற மாணவர்களுக்கு ஏற்படுகிற அந்த சந்தோஷத்தை பார்த்து நான் அநேக நாள் அழுதுகிட்டு தான் இருந்திருக்கிறேன். இப்படி தான் என் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. படிப்பு காரியங்கள் அந்தளவுக்கு எனக்கு பெரிய ஈடுபாடு கிடையாது. 9th ஃபெயில் ஆகி திரும்ப 2வது வருஷம் 9th படித்து 10th படித்து ஏதோ கஷ்டப்பட்டு 11th வரைக்கும் வந்தேன். அந்த 11 நான் படித்து கொண்டு இருக்கும்பொழுது என் வாழ்க்கையே ஒரு திருப்பி போட்ட மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. அது வரைக்கும் சின்ன சின்ன தவறாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சண்டை போடுறது, அடிதடியில் ஈடுபடுறது, ஜாதி வெறியில் சண்டை போட்டு திரிகிறதுன்னு சொல்லி எங்கள் ஊரை தாண்டி போகிற பஸ்ஸை ரோட்டில் கல்லை வச்சு மறித்து அதில் பிரச்சனையில் ஈடுபட்டு என்னுடைய பேர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என் கூட சேர்ந்தவங்க எல்லாம் எக்ஸாம் எழுத போவாங்க. ஆனால் நான் போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போடுறதுக்கு போயிட்டு இருந்தேன். இப்படி தான் என் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. சரி, இவன் இங்கே இருந்தால் அவன் உருப்பட மாட்டான், இவனை வேற எங்கேயா வேலைக்கு அனுப்பலான்னு சொல்லி என்னை சென்னை பட்டணத்துக்கு வேலைக்கு அனுப்புனாங்க. அங்கே போய் என்னுடைய வாழ்க்கை அந்தளவுக்குலாம் நான் விரும்பின மாதிரிலாம் அமையலை. போன உடனே ஒரு மூடை தூக்குற வேலை எனக்கு கிடச்சிது ஒரு சூப்பர் மார்க்கெட்டில். கொஞ்ச நாள் அந்த மூடை தூக்குற வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அங்கே வருகிற சம்பளத்தை என் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு வட்டிக்கு விடுறது, அவன் வட்டிக்கு பைசாவை திரும்ப தரலைன்னா அவன் அடிக்கிறதுன்னு சொல்லி இப்படி பல பிரச்சனைகளில் நான் ஈடுபட்டுக்கிட்டே இருந்தேன். நான் சென்னையில் வேலை பார்க்கும்போது என்னை கொல்றதுக்கு 2 பேர் கத்தியோடு வந்து நின்னாங்க. அந்த இடத்துலையும் நான் தப்பு வைக்கப்பட்டேன். ஆனால் இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. கிறிஸ்துவையும் பிடிக்காது. இந்த வேதாகமத்தை தூக்கிட்டு போகிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்கும். நான் வேலை பார்க்குற இடங்களில் நான் கிறிஸ்தவன் சொல்லி இந்த கையில் வேதாகமத்தை தூக்குறதுக்கு நான் ரொம்ப வெட்கப்படுவேன். வேதாகமத்தை கையில் எடுக்க மாட்டேன். இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவம் ரொம்ப என்னை ஆட்கொண்டது. ஆண்டவர் விட்டு ரொம்ப வழி விலகி தூரமாக இருந்தேன். என்னை யாருமே நேசிக்க மாட்டாங்க, யாரும் என்னை விரும்ப மாட்டாங்க. இன்னும் நான் சேர்றத என் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சர்க்கிள் எல்லாமே ஆண்டவருக்கு முற்றிலும் விரோதமான பாவம் செய்கிற கூட்டத்தில் தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். மூடை தூக்குற வேலைக்கு போனேன்னா ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு முழுவதுமாக சூப்பர்வைசராக ஆண்டவர் என்னை நியமித்திருந்தார். அப்போவும் நான் நன்றி உணர்வு உள்ளனாலாம் நான் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலை சென்னையில் இருக்கும்போது எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. என்னெல்லாமோ ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தேன், எதுவும் சரியாகலை. சரி, வேறு வழி கிடையாது, நம்ம சொந்த ஊருக்கு தான் போகணும்னு சொல்லி என் சொந்த ஊருக்கு நான் திரும்பினேன். அங்கே போய் திருநெல்வேலி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் நான் அட்மிட் பண்ணப்பட்டேன். அப்போவும் அந்த ஆண்டுடைய கிருபை என் மேலே இருந்ததெல்லாம் என்னால் உணர முடியல. ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச உடனே திரும்ப நான் எப்படியா சென்னைக்கு வேலைக்கு போகணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த சூழ்நிலை தான் ஒரு வாலிபர் மீட்டிங்க்கு எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. என்னுடைய தாய் மாமா என்னை கூப்பிட்டாங்க. நான் வரமாட்டேன், எனக்கு யூத் மீட்டிங்லாம் பிடிக்காதுன்னு சொன்னேன். அப்போ எங்கள் மாமா என்னை கூப்பிட்டது, அது ஒரு மலை ஏரியா, ரொம்ப சூப்பராக இருக்கும், அதோட நீ வந்தால் தான் அவங்க கூட 4 பேர் வருவான், வேறு யாருமே உங்கள் ஊர்லேருந்து மீட்டிங் வரலன்னு சொல்லி கூடும்போது சரி மலை ஏரியா ஜாலியாக இருக்கலாமேன்னு சொல்லி அந்த மீட்டிங்கு நான் கிளம்புனேன். நான் கிளம்புனதை பார்த்து என் கூட என் பின்னால் 11 பேர் கிளம்பிட்டான். எங்கள் மாமாவுக்கு இவன் வந்தால் இத்தனை பேர் வருவான்னு தெரிஞ்சிருக்கானா, எனக்கு என்னை பற்றி தெரியலை. 11 பேர் மீட்டிங்க்கு போன முத நாள் போய் சேர்ந்த உடனே என் குரூப்பெல்லாம் கூட்டிகிட்டு நான் மீட்டிங் நடக்கிற இடத்துல இல்லை, ஹில்ஸை சுற்றி பார்க்குறதுக்கு கிளம்பிட்டேன். ஈவினிங் டயத்தில் வந்து சேர்ந்தேன். அங்கே ஒரு சின்ன வீடியோ கிளிப் போட்டாங்க. ஆணவத்தினால் அழிந்த ஒரு 3 பேரோட உண்மை சம்பவத்தை அந்த இடத்துல போட்டாங்க. அந்த வீடியோ என்னமோ என்ன பண்ணுச்சுன்னு என்னால் உணர முடியல, ஆனால் ஏதோ பண்ணுச்சு. அடுத்த 2 நாள் மீட்டிங்கில் நான் கலந்து கொண்டேன். மீட்டிங்கே உள்ளே போகக்கூடாதுன்னு நினச்சேன், மீட்டிங்கில் கலந்து கொண்டேன். கடைசியாக ஆண்டோடைய செய்தியை கொடுத்த ஒரு ஊழியக்காரர் அப்படியே மேடையிலன்னு என்னை குறித்து பேசிக்கொண்டே இருந்தார். அது என்னால் உணர முடிந்தது. 11 பேரில் நாங்கள் ஒரு 2 பேர் அந்த மீட்டிங்லேயே ஆண்டவரை நாங்கள் உங்களுக்காக ஏதாவது செய்கிறோன்னு சொல்லி என்னை முழுமையாக அர்ப்பணித்து மீட்டிங் முடிஞ்சு நான் வெளியே வந்து எங்கள் ஊருக்கு நான் வர்றதுக்கு முன்னாலேயே இப்படி பவுல் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான், அவன் ஊழியம் செய்ய போகிறான்ற செய்தி எங்கள் ஊர்லேருந்து என்னுடைய க்ளோஸ் நண்பனுக்கு போயிடுச்சு. நான் ஊருக்கு போனேன்னு என் ஃப்ரெண்டு என்னை பார்த்து கேட்டான், பவுல் என்னல நீ ஏதோ ஊழியத்துக்குலாம் போறியாமல என்ன அப்படின்னு சொல்லி கேட்டான். ஆமால நான் அந்த மாதிரி ஏசப்பா ஏற்றுக்கிட்டேன், நான் ஊழியத்துக்கு போகிறேன்னு சொன்னோன்னே அவனும் என்ன போல ஒரு கிறிஸ்தவ நண்பன் தான். அவன் எனக்கு சொன்ன ஒரு ஆலோசனை என்னன்னா, அது என் இருதயத்தை ரொம்ப காயப்படுத்துச்சு. பவுல் இந்த மாதிரி மீட்டிங் போனவங்களாம் கொஞ்ச நாள் ஏசுன்னு பைத்தியமாக தெரியுவான்,
நீயும் அப்படி தான் ஒரு 3-4 நாளில் சரியாயிருவ, அதுக்கப்புறம் நம்ம ஜாலியாக ஊர் சுற்றலான்னா. அதை அவன் சொன்ன உடனே என் இருதயத்தில் ஒரு கவலை உண்டாச்சு. அந்த நிமிஷத்தில் நான் என் இருதயத்தில் ஒரு நிமிஷம் உண்மையாக நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இவன் இப்படி எத்தனை பைத்தியக்காரனை பார்த்தேன்னு எனக்கு தெரிலப்பா, ஆனால் இவன் பார்த்த அந்த பைத்தியக்காரங்க லிஸ்ட்டில் நான் இருந்துடக்கூடாது. என்னை நீங்கள் அழைத்தது உண்மைனா என்னை ஊழியத்தில் கூட்டு போய் நீங்கள் பயன்படுத்துங்கன்னு ஜெபம் பண்ணேன். இப்படி ஜெபம் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு போன உடனே பைபிள் வாசிக்கன்னு சொல்லி பைபிள் எடுத்தோடனே வருஷம் நியூ இயர் அன்னைக்கு ஒரு வசன கார்டு எடுப்போம் எங்கள் சர்ச்சில். அது 2018 வருஷம் அந்த வசன கார்டை நான் எடுத்திருந்தேன். 2018 ஜனவரி பொங்கலில் தான் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறேன். பைபிளை திறந்தோன்னே அந்த வசன கார்டு என் கண்ணில் பட்டுச்சு. அன்னைக்கு தான் அந்த வசன கார்டில் உள்ள வசனத்தை முறையாக நான் படிக்கிறேன். நான் அந்த வசனம் என் கையில் வரும்போது நான் என் பாவத்தை அறிக்கை செய்யலை, மன்னிப்பு கேட்கல, எதுவுமே பண்ணலை. ஆனால் அப்போமே ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் என்னென்னா, ஏசாயா 43வது அதிகாரம் 25வது வசனத்தில் உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் வந்துச்சு. அந்த நிமிஷம் நான் கண்ணீரோட நான் ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே நான் என் பாவத்தை அறிக்கிறதுக்குள்ளே நீங்கள் என்னை மன்னிச்சிட்டிங்கப்பா, இனிமேல் நான் செய்யக்கூடாது ஆண்டவரை, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி என்ன நான் அந்த இடத்துல ஒரு அர்ப்பணிப்போடு நான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ண 2 நாட்கள்லேயே இந்த கிராம மிஷனரி இயக்க ஊழியத்தோட அறிமுகம் கிடைத்தது. இந்த ஊழியத்திற்கு ஜனவரி 29ஆம் தேதி நான் வந்து ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ண உடனே எனக்கு ஒரு மேகசின் போடுற வேலை கொடுத்தாங்க. அதை நான் உற்சாகமாக செஞ்சேன். இன்றைக்கி நான் ஊழியத்துக்கு வந்து 7 வருடங்கள் நடந்து கொண்டிருக்குது. இந்த 7 வருடங்களில் ஆண்டவர் என்னை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். எந்த வேதாகமத்தை நான் தூக்க வைக்கப்பட்டனோ அந்த வேதாகமம் என்னை எனக்கு 7 வருடங்களாக உயிரோடு வைத்து இந்த ஊழியத்தை செய்ய வைத்து கொண்டிருக்கிறது. எந்த இயேசு வேண்டான்னு சொன்னோம் அந்த இயேசு அன்னைக்கு நான் தமிழ்நாட்டில் ஒரு 3 மாவட்டங்களை தவிர மற்ற எல்லா மாவட்டங்களையும் போய் அறிவிக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஒரு சில வட மாநிலங்கள் அழைத்து கொண்டு ஆண்டவர் என்னை பயன்படுத்தினார். இதெல்லாம் நினச்சி பார்க்காம என் வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதம். இப்போ திருமணமாகி எனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாங்கள் குடும்பமாக இணைந்து ஆண்டோடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்காக எங்களுடைய ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. என்னையே மாற்றக்கூடுமானால் நீங்கள் இப்போ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களையும் மாற்றுவார், உங்களையும் பயன்படுத்துவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி ஒரு ஆக்ஷன் பாட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? அக்கா ஃபஸ்ட்டு நான் பாடுறேன், நீங்கள் கேளுங்க, அப்புறமா இதுக்கு நம்ம ஆக்ஷனை பார்க்கலாம். ஏசப்பா பூமியில் வாழ்ந்த நாட்களில் சகைன்னு ஒரு அண்ணனை தேடி போனாங்களாம். அந்த அண்ணன் ரொம்ப குள்ளமாக இருந்தாங்களாம். எப்படி இருந்தாங்களாம் அந்த அண்ணன்? ரொம்ப குள்ளமாக இருந்தாங்களாம். ஆனால் அந்த அண்ணனுக்குள்ளே எப்படியாவது ஏசப்பாவை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சாங்களாம். நினச்சி ஒரு மரத்து மேலே அந்த அண்ணன் ஏறினாங்களாம். மரத்து மேலே ஏறின உடனே ஏசப்பா அந்த அண்ணனை பார்த்துட்டாங்களாம். பார்த்து சகையுவி அப்படின்னு கூப்பிட்டாங்களாம். அந்த அண்ணன் பேர் என்ன பேர்? சகையு. அந்த அண்ணன் எப்படி இருந்தாங்க? குள்ளமாக இருந்தாங்க. அதை பற்றி நம்ம ஒரு பாட்டு கற்றுக்கலாமா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நான் பாடுறேன், நீங்கள் கேளுங்க. குடுகுடு என்று வேகமாய் ஓடினான், கிடுகிடு என்று மரத்தில் ஏறினான். குடுகுடு என்று வேகமாய் ஓடினான், கிடுகிடு என்று மரத்தில் ஏறினான். இயேசுவை ஆவலை தேடினான், இயேசுவை ஆவலை தேடினான். சகையு என்று கூப்பிட்டார், சகையு என்று கூப்பிட்டார். வீட்டிற்கு வருவேன் என்றார். ஆனந்தமே 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 வாழ்வில் ஆனந்தமே. வீட்டிற்கு வந்திட்டார், ரட்சிப்பு தந்திட்டார். ஆனந்தமே 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 வாழ்வில் ஆனந்தமே. இவ்வளவுதான் குட்டீஸ். இந்த பாட்டு நல்லா இருக்கா? இந்த பாடலுக்குரிய ஆக்ஷனை பார்த்துடலாமா? குடுகுடு என்று வேகமாய் ஓடினான், கிடுகிடு என்று மரத்தில் ஏறினான். குடுகுடு என்று வேகமாய் ஓடினான், கிடுகிடு என்று மரத்தில் ஏறினான். இயேசுவை ஆவலை தேடினான், இயேசுவை ஆவலை தேடினான். சகையு என்று கூப்பிட்டார், சகையு என்று கூப்பிட்டார். ஆனந்தமே 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 வாழ்வில் ஆனந்தமே. வீட்டிற்கு வந்திட்டார், ரட்சிப்பு தந்திட்டார். ஆனந்தமே 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 வாழ்வில் ஆனந்தமே. ஓகே குட்டீஸ், இந்த பாட்டை நீங்களும் வீடுகளை பாடி ஆக்ஷன் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. இப்போ நம்ம கண் எப்படி தெரியுது தெரியல அப்படின்னு சொல்லும்போது டாக்டர்கிட்ட ஒருவேளை கண் டாக்டர்கிட்ட போயிருப்பீங்கன்னா உங்களுக்கு அனுபவம் இருக்கும். நமக்கு ஒரு அங்கே ஒரு எழுத்து இருக்கும், பெரிய எழுத்து சின்ன எழுத்து அப்படியே வரிசையாக இருக்கும்.
நம்மளை முன்னாடி உட்கார வச்சு என்ன செய்வாங்க? வாசிக்க சொல்லுவார். அப்போ நம்ம எந்த அளவுக்கு வாசிக்கிறோம், அது நம்முடைய இவ்வளோதான் நமக்கு கண் தெரியுது அப்படிங்கிறத என்ன செஞ்சிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி அதை செக் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், ஒரு வசனம் இருக்குது, கனிகளினால் அறிவீர்கள்னு ஒரு வார்த்தை இருக்குது. என்னுடைய வாழ்க்கையுடைய அவுட்லுக் எப்படி இருக்குது, என்னுடைய வாழ்க்கையில் உண்டாகிற ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது, அது என்னுடைய மனக்கண்களுடைய நிலையின் அது நம்ம சொல்கிறதா இருக்குது. இங்கே இருக்கிற நம்முடைய மனம் இன்னைக்கு எப்படி இருக்குது? ஏதாவது பயம் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கா? வெறுமை இருக்கா? என்னத்தை வாழ்ந்து ஊழியம் செஞ்சு அப்படின்னு ஒருவேளை ஒரு வெறுமை இருக்கிறதா? இல்லை யாரையோ மன்னிக்க முடியல, கசப்புகள், கோபங்கள் இப்படிலாம் இருக்குதா? இன்னும் எதையோ நினச்சி கவலை இப்படிலாம் இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன், நம்முடைய கண் எங்கேயோ அதனுடைய அந்த ஷார்ப்னஸை இழந்து விட்டது. இழக்கும் போது தான் பயம் வர ஆரம்பிச்சிடும், கவலை வர ஆரம்பிச்சிடும், குழப்பங்கள் வர ஆரம்பித்து விடும். அப்போ நம்மளுடைய எப்படி நம்ம செக் பண்ணிக்கலாம், இன்றைக்கி நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய மனக்கண்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது, என்னுடைய இன்னர் நேச்சர் இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நம்மளை செக் பண்ணி பார்த்தோன்னா, இதுதான் நம்முடைய மனக்கண்கள் அதனுடைய தெளிவு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நமக்கு சொல்லக்கூடிய அளவு. அல்லேலூயா. இப்போ உண்மையா நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு அருமையான ஒரு மனிதன், பக்தி வைராக்கியம் உள்ள மனிதன். அவர் பேரு சவுல். அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, கிறிஸ்தவர்களை எல்லாம் கட்டி இழுத்து கொண்டு வந்து அவங்கள அடிச்சு துன்புறுத்தணும், அதுதான் அவரோட நோக்கமா இருந்துச்சு. அவரு தமஸ்கு அப்படிங்கிற பட்டணத்துக்கு என்ன செய்யறாரு, அப்படியே குதிரையில போறாரு. அப்படியே குதிரை போகுது, நல்லா கம்பீரமா அப்படி போய்கிட்டு இருக்காரு. அவர் கையில என்ன வச்சிருந்தாரு தெரியுமா? அந்த ஜனங்கள் எல்லாம் பிடிச்சு அடிக்கிறதுக்காக ஒரு ஆர்டர் வாங்கி வச்சிருந்தாரு. இப்போ அரசு வாரனுங்க மாதிரி அவர் என்ன செஞ்சாருன்னா, ஒரு ஆர்டர் வாங்கி வச்சுட்டு அவர் அப்படியே போய்கிட்டு இருக்காரு. அப்படியே போய்கிட்டு இருந்தவர் திடீர்னு அப்படின்னு ஒரு சத்தம், ஒரு பெரிய ஒளி அப்படியே பளிச்சு நின்னுச்சு. அப்படி அந்த ஒளி வந்ததும் சவுல் கீழே விழுந்துட்டாரு. வானத்திலிருந்து ஒரு ஒளி சடுதியா வந்ததும் அப்படியே கீழே விழுந்துட்டாரு சவுல். அவருக்கு கண் பார்வையே தெரியல. சவுலே சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னு வானத்திலிருந்து ஒரு சத்தம். ஆண்டவரே, நீங்க யாரு? நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நான் தான். ஏசாமி பேசுறாங்க. இந்த சத்தத்தை கேட்டதும் சவுல் என்ன சொல்றாருன்னா, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அப்படியே தன்னை தாழ்த்துகிறார். உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து பட்டணத்துக்கு போ, அங்க நீ செய்ய வேண்டியதை நான் சொல்லுவேன். அப்படியே இந்த சவுல் கையிலாக்கு கொடுக்கிறவங்களோட உதவியோட என்ன செய்யறாரு, பட்டணத்துக்குள்ள போறாரு. அவருக்கு கண் பார்வை தெரியல. அங்க போய் அவர் என்ன பண்றாருன்னா, ஜெபம் பண்றாரு. 3 நாட்கள் அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதே சமயத்துல அனனியா அப்படிங்கிறவருக்கு ஆண்டவர் தரிசனமாகி, அனனியாவே நீர் நேர் தெருவு எனப்படுகிற தெருவுக்கு போ, அங்க சவுல் அப்படிங்கிற மனுஷன் அவன் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பான், அவன் நீ போய் நீ ஜெபம் பண்ணி அவன் பார்வை அடைகிறதா அவன் தரிசனம் கண்டிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லியும், ஏசப்பா அவரு கிறிஸ்தவ ஜனங்கள் எல்லாம் துன்புறுத்தினவராச்சே அப்படின்னு சொல்றாரு. இல்ல இல்ல, அவன் இப்ப மாறிட்டான். அவன் தரித்திரருக்கும் ராஜாக்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க கூடியவனாக அவனை நான் மாத்திட்டேன். ஆண்டவர் சொல்றார், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாகிய அந்த இயேசு இந்த கொடூர எண்ணம் கொண்ட அந்த சவுளுடைய இருதயத்தை மாற்றி விட்டார். இப்ப சவுல் என்ன செய்யறாரு, ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அனனியா வந்தாரு, அவருக்கு ஜெபம் பண்ணி அவர் கண்ணை தொட்டதும் அப்படியே மீன் செதில்கள் போல செதில்கள்லாம் விழுந்தது, அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. இப்போ இந்த சவுல் அப்படியே ஏசப்பாவுக்கு ஊழியம் செய்யக்கூடியவரா மாறிட்டாரு. என்ன செய்யறாரு, இவரு கிறிஸ்தவர்கள் எல்லாம் துன்புறுத்த நினைச்ச இந்த சவுல் இப்ப பவுலாக மாற்றம் பெற்று மனமாற்றம் பெற்று என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாரு, இயேசுதான் மெய்யான தெய்வன் என்கிறத ஊர் ஊரா சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அந்த நிமிஷத்துல இருந்தே அவர் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாரு, ஆண்டவரை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. பாருங்க, இயேசுவை தரிசித்த அவர் சொன்ன வார்த்தையை கேட்ட இந்த சவுல் பவுலாக மாற்றம் அடைந்ததும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்து விட்டார். இன்னைக்கு அநேக முறை ஆண்டவர் நம்மை ரட்சித்தும் நமக்கு அவருடைய வார்த்தை மூலமாய் பேசியும் நாம் ஊழியம் செய்ய தயங்குகிறோம். ஆனா பவுல் உடனே என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாரு, ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இதை கேள்விப்பட்டதும் அவர் என்ன செஞ்ச ஆரம்பிச்சாங்கன்னா,
இவனை இப்படியே விட்டோம்னா சரிப்படாது, இவரை கொன்ற வேண்டியதான். ஏன்னா கிறிஸ்தவர்களை துன்புறுத்தக்கூடிய இந்த சவுல் இப்ப பவுலா மாறிட்டான்னு கேள்விப்பட்டதும் அவங்க கூட இருந்தவங்களே இப்ப என்ன செய்யறாங்க, இவரை எப்படியாச்சும் சொல்லி முடிச்சிட வேண்டியதான், கொன்ற வேண்டியதா அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அந்த சமயத்துல இவரை கொலை பண்ணணும் தேடும் போது அப்போ அவரோடு கூட இருந்த அருமையான அவருடைய நண்பர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த பவுல பத்திரமா அப்படியே, இந்த படத்தை பாருங்க, இது அவரோட நண்பர்கள் அங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, பவுல பத்திரமா ஒரு கூடையில கட்டி அப்படியே மெதுவா என்ன செய்யறாங்க, அப்படியே இறக்குறாங்க. இங்க பாருங்க, அந்த கூடைக்குள்ள யார் இருக்கா, பவுல் இருக்காரு. அப்படியே மெதுவா இறக்கி என்ன செய்யறாங்க, கோட்டையிலிருந்து அவர் வெளியில இறக்கி விட்டு, பவுல் நீங்க எங்கேயாவது தப்பிச்சு போயிருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. சவுல் பவுலாக மாறியதும் அவருக்கு அநேக பிரச்சனைகள், அவரை அநேகர் அடிக்கிறதுக்கும் கொல்றதுக்கும் முயற்சி பண்றாங்க. ஆனா ஆண்டவர் அவருடைய திட்டம் நிறைவேறுவதற்காக அவரை அங்கே தப்பு வைக்கிறதை பார்க்கிறோம். தேவனை நம்புகிற மனிதர்களை ஆண்டவர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். இங்க ஆபத்து காலத்துல ஆண்டவர் அவங்களுக்கு அனுகூலமா இருந்து அவரை தப்புவித்தார். அன்பு தம்பி தங்கச்சி, இந்த இயேசு அப்பா உனக்கு வேணுமா? இயேசுவே இல்லை அப்படின்னு சொல்லி அவரை மறுதளிச்சு அவர் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகிறவர்களெல்லாம் கொலை செய்யும் சொல்லி வெறியோட போன அந்த சவுல் பவுலாக மனமாற்றம் அடைந்து அவருக்காகவே வாழ்ந்த ஒரு உன்னதமான மனிதர். அருமையானவர்களே, நீங்களும் இந்த பவுலை போல ஆண்டவருக்காக எதையாவது செய்ய நீங்க ஒப்பு கொடுங்க. எந்த ஆபத்துகள் வந்தாலும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்க வல்லவர். ஒரு வசனம் படிச்சுக்கலாமா? தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஜெபம் பண்ணிடலாமா? ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நம்புகிறவர்களை நீர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை சுவாமி. ஆண்டவரே, உம்மை நம்பியிருக்கிற அருமையான இந்த பிள்ளைகள் எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, நீரே மெய்யான தேவன் என்பதை இந்த கதையின் மூலமாக கற்றுக்கொண்ட அன்பு பிள்ளைகள் எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிப்பீராக. உமக்கென்று நாங்களும் பக்தி வைராக்கியம் பாராட்டி இந்த பவுலை போல உமக்காக உழைக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துகள். இந்த நாளில் கூட ஒரு மிஷினரி வாழ்க்கையில் நடந்த ஒரு சிறந்த சம்பவத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். யூன் அப்படின்ற ஒரு மிஷினரிக்கு இன்னொரு பேர் என்னன்னா, அவருக்கு பேரே வந்து பரலோக மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவர் போகிற இடத்துல எல்லாம் என்னன்னா சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அடிப்படையாக கொண்ட அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை பார்க்கலாம். அவர் சீன தேசத்துல மிஷினரி பணிகளை செய்து கொண்டு வந்திருக்கிற ஒரு சூழ்நிலையில என்ன நடந்துச்சுன்னா, அவரை சிறையில் அடைக்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அந்த தேசத்துல இருக்கிற அந்த காவலர்கள் எல்லாரும் சேர்ந்து அவரை போய் சிறையில் அடைச்சிட்டாங்க. அந்த சிறையில் அடைக்கும் பொழுது அந்த இடத்துல அவருடைய நன்னடத்தையின் காரணமாக அந்த சிறையில் இருக்கிற எல்லாருக்கும் இவர் வந்து பொறுப்பாளராக அங்க சிறையில் இருந்த அந்த ஜெயிலர் வந்து இவரை நியமிச்சாங்க. அந்த சூழ்நிலையில பார்த்தோன்னா, இவர் அங்க இருக்கிற எல்லா கைதிகளுக்கும், இவரே கைதி தான், ஆனா இவருடைய நற்சாட்சியின் காரணமாக அங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து இவர் கண்காணிக்கிற அளவுக்கு இவரை வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாரும் வந்து என்ன பண்ணாங்கன்னா நியமிச்சாங்க. இதுக்கு அடுத்ததா பார்த்தோம்னா, அந்த சீன தேசத்திலே இருக்கிற ரொம்ப கொடூரமான ஒரு மனிதனை வந்து இந்த சிறைக்கு கொண்டு வருவதா சொல்லி அந்த ஜெயிலர் வந்து முடிவு பண்ணாங்க. அந்த டைம்ல என்னாச்சுன்னா, அதை முக்கியமா அந்த சிறையில வந்து யூன் அவரோட கையில தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்ப அங்க இருக்கிற இவர் கூட இருக்கிற அந்த சிறை மற்ற கைதிகள் எல்லாரும் சொல்றாங்க, ஆல்ரெடி நாங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். ஒருவேளை அந்த கைதி வந்தா நம்மளுடைய சந்தோஷத்தை எல்லாம் டோட்டலா குலைச்சிருவான், நம்மளை எல்லாரையும் கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிருவான். அதனால தயவு செஞ்சு வேணாம், நீங்க வேணான்னு சொல்லிருங்க யூன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது அவரு சொன்னாரு, அவர் போய் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணும்போது, இல்ல அவரை வந்து உன்னை கொண்டு அவங்கள வந்து என்ன பண்ணுவோம்னா என்னுடைய அன்பை நான் அவங்களுக்கு வெளிப்படுத்துவேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆண்டவர் பேசினாங்களாம். அதே போல அந்த ரொம்ப கொடூரமா இருக்கிற அந்த ஒரு சிறை கைதி வந்து அந்த நாள்ல வந்து வந்தாங்களாம். அப்ப அதே மாதிரி அந்த சிறைச்சாலைக்குள்ள வரும்போது இருக்கிற எல்லாரையும் பயங்கர
பயங்கரமா திட்டுறது, அங்க இருக்கிற சிறை காவலர்கள் எல்லாரையும் திட்டிட்டு பயங்கரமா சொல்லி இது பண்ணிட்டு வரும்போது அங்க சிறைக்குள்ள வந்தாங்க. அதே மாதிரி யூனோட கையில ஒப்பு கொடுத்தாங்க. அவங்க அதே மாதிரி போய் யூன் வந்து அவருடைய கையில காலில் பார்த்தா பயங்கர காயங்கள், நிறைய பேர் அடிச்சு காவலாளர்களால் துன்புறுத்தப்பட்டு பயங்கரமா அவர் வந்து ரொம்ப கஷ்டத்தோடு அவர் அங்கிருந்து வந்ததை பார்த்தாங்க. பார்க்கும்போது தன்னோடு கூட இருந்த சிறை கைதிகள் எல்லாரையும் கூப்பிட்டு போய் நம்ம எல்லாரும் அவருடைய காயங்களை எல்லாம் கழுவி அவருக்கு நம்ம மருந்து போடுவோம்னு சொல்லிட்டு அங்க போய் அவர்கிட்ட பச்சமா அன்பா பேசி விசாரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அவர் என்ன பண்ணாங்களாம், பேச ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணாங்கன்னா அவங்கள்ட்ட பழக ஆரம்பிக்கும் போது அங்க இருக்கிற சிறை கைதிகளுக்கு என்னன்னா வாரத்துல ஒரு நாள் வந்து ஒரு பிரெட், அதுதான் அவங்களோட சாப்பாடு, டெய்லி ஒரு டம்ளர் தண்ணி இந்த மாதிரி தான் கொடுப்பாங்களாம். இவ்வளோ மோசமா அந்த சிறை கைதிகளை நடத்திட்டு இருந்த அந்த சீன கவர்மெண்ட் இவ்வளோ மோசமா நடத்திட்டு இருந்தாங்க. அப்ப இருக்கிற அந்த சூழ்நிலையில என்ன நடந்ததுன்னா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யூனுக்கு கொடுத்த அந்த பிரெட்டை வந்து என்ன பண்ணாங்கன்னா அப்படியே வச்சிருந்து அந்த சிறை கைதிக்கு அங்கே நம்ம கொடுப்போம்னு சொல்லிட்டு இவர் வச்சுக்கிட்டே இருந்தாராம். வைத்து கொண்டு ஆண்டவர் பேசினாரா, இப்ப நீ அதை போய் அவங்ககிட்ட கொடுக்கும்போது நிச்சயமா வந்து என்ன பண்ணுவான்னா அவன் வந்து இப்படி அன்பு அவனுக்கு தெரியப்படுத்திருக்கு, இது ஒரு வாய்ப்பா இருக்குன்னு சொல்லிட்டு ஆண்டவர் பேசின உடனே இவர் அவரோட கையில இருக்கிற அந்த பிரெட்டை கொண்டு போய் அவர் கையில கொடுத்தாராம். முன்னாடி என்னன்னா அவருடைய சிறையில் இருந்த அந்த சிறை காவலர்கள் இவனுக்கே மரண தண்டனை நம்ம நியமிச்சிட்டோம், அதனால இவனுக்கு என்ன பண்ண வேணாம், சாப்பாடு எதுவும் கொடுக்க வேணாம், இவனுக்கு கொடுக்குற ரொட்டி துண்டெல்லாம் வேஸ்ட் தானே, இன்னும் 2-3 நாள் இவனை தூக்குல நம்ம போட போறோம், அதனால இவனுக்கு எதுக்கு கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தாங்க. அப்ப இவனுக்கு ரொம்ப பசி எடுத்து அங்க சுத்தி இருக்கிறவங்களை எல்லாம் சபிக்கவும் பயங்கரமா போட்டு திட்டவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க ரொம்ப அரகண்டா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து இந்த யூன் அவர் போய் தன் கையில் இருக்கிறத அதை கொடுத்த உடனே அவ்வளோ நேரம் அவ்வளோ பயங்கரமா தேவையில்லாத வார்த்தைகளை பேசிக்கிட்டு இருந்த அந்த மனிதன் உடனே இந்த ரொட்டி துண்டை பார்த்துட்டு ஐயோ அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இவரை பார்த்து ரொம்ப கனிவோட பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம். கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை வந்து என்ன பண்ணாங்களாம் அவங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சாங்களாம். சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் அவங்களும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாங்களாம். அந்த ஒரு 2-3 நாட்கள்ல என்ன பண்ணா ஆண்டவருடைய அன்பை நன்றாக ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அந்த சிறை கைதிகள் எல்லார்த்திட்டையும் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை வாங்கி அவங்க மொத்தமா சேர்த்து வச்சிருந்த அந்த தண்ணி எல்லாத்தையும் மொத்தமா ஒரு இடத்துல வந்து நிரப்பி அந்த இடத்துல அந்த சிறை கைதி வந்து கேட்டாங்களா, தயவு செஞ்சு நீங்க வந்து எனக்காக ஞானஸ்தானம் கொடுக்க முடியுமா, இந்த மாதிரி பைபிள்ல இருக்குன்னு சொல்றீங்கன்னு சொல்லும் போது இவங்க எல்லாரும் வைத்திருந்த அந்த தண்ணியை அவங்க வச்சு அந்த இடத்துல நிரப்பி அவருக்கு அந்த இடத்துல ஞானஸ்தானம் கொடுத்ததுக்கு அடுத்து அதுக்கடுத்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சமாதான சந்தோஷத்தோட அவர் தன்னை வந்து என்னன்னா மறிக்கிறதுக்கு, நான் இன்னைக்கு ஒருவேளை இந்த இடத்துல நான் கண்ண முன்னாலும் பரலோகத்துல என்னுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய மடியில கட்டாயம் நான் உயிர் பிழைப்பேன், ஆண்டவர் என்னை வந்து அவருடைய பிள்ளையா மாத்திக்கிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட அவர் போனாராம். இந்த சம்பவத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, யூன் அப்படின்றவர் வந்து பார்த்தோன்னா மனதுருக்கத்தோடு தாங்கிட்ட வர எவ்வளவு கொடூரமா இருக்கிறவங்களையும் தனக்கு ஃபேவரா மாத்தி ஆண்டவருக்கு நேரம் அவங்கள வழி நடத்தினாங்க. அதே போல இன்னைக்கு நமக்குரிய நம்மள்ட்ட யாராவது ஒருத்தவங்க வந்து ஆண்டவர் அனுப்புறாரு, ரொம்ப கொடுமையானவங்களா கூட இருக்கலாம், ரொம்ப கடுமையானவங்களா கூட இருக்கலாம், அப்படிப்பட்டவங்களை நம்மளும் இந்த நாள்ல ஆண்டவருக்கு நேரா வழி நடத்துகிறதுக்கு ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்போம். ஆண்டவர் நம்மளை மகிமையாக வழி நடத்துவாராக. தேங்க்யூ. குட்டி செல்லங்களே, பிள்ளைகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சம்மர் லீவு விட்டாச்சு, செம்ம ஜாலியா இருக்கீங்களா? வீடியோ கேம், கம்ப்யூட்டர் கேம், இன்னும் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லி பயங்கர எக்ஸைட்டிங்கா சூப்பரா ஜாலியா உங்க லீவு நீங்க என்ஜாய் பண்ணிட்டே இருப்பீங்க. காலையில ரொம்ப லேட்டா நல்லா தூங்கி எழுந்திருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கோம். மே மாசம் உங்களுக்காகவே ஸ்பெஷலா VBS ப்ரோக்ராம் ஆயத்தமாயிட்டு இருக்கு. எஸ், நம்ம ஆமேன் வில்லேஜ் டிவில வில்லேஜ் VBS அப்படின்னு சொல்லி குட்டி பிள்ளைகளாகிய உங்களுக்காக, இயேசுவின் சந்ததியா இருக்கிற உங்களுக்காகவே VBS ப்ரோக்ராம சூப்பரா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க எல்லாம் பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கீங்களா? என்னெல்லாம் வரப்போகுது தெரியுமா? இதுவரைக்கும் நீங்க கேட்காத புத்தம் புது பாடல்கள், சூப்பரான ஆக்ஷன் ஸ்டோரிஸ் இருக்கு, பப்பட் இருக்கு, புது பப்பட் உங்க கூட பேச போகுது, ரொம்ப ஜாலியா இருக்க போகுது. அது மட்டுமா, சூப்பர் சூப்பர் ஷார்ட் பிலிம்ஸ் இருக்குது, கேம்ஸ் இருக்குது, மேஜிக் இருக்குது. வாவ், எக்ஸைட்டிங்! இத்தனை சூப்பர் ப்ரோக்ராமோட
உங்களை சந்திக்க எங்க குழுவினர் வராங்க. என்னைக்கு தெரியுமா? மே மாசம் 6ஆம் தேதி திங்கட்கிழமையிலிருந்து 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு தினந்தோறும் காலையில 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் நாங்க ஒளிபரப்ப போறோம். ஒருவேளை காலையில உங்களுக்கு பார்க்க மறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா சாயங்காலம் 5 மணில இருந்து 7 மணி வரையும் மறக்காம மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே குட்டி, சூப்பர் ப்ரோக்ராம் இருக்குது. நிறைய மிஷனரி சம்பவங்கள் இருக்குது. நிச்சயமா சொல்றோம், இந்த 5 டேஸும் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கட்டாயம் கொண்டு வரும். உங்களுக்கு இந்த 5 டேஸ் ப்ரோக்ராமும் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்க போகுது. குட்டீஸ் மட்டும் இல்ல, அம்மாமார்களே, நீங்களும் உங்க பிள்ளைங்களை கரெக்டா 10 மணிக்கு டிவி முன்னாடி உட்கார வச்சிருங்க. ஒருவேளை நாங்க ஊருக்கு போறோமே, நாங்க எப்படி பார்க்க அப்படின்னு சொல்லி நீங்க யோசித்தீங்கன்னா, ஆண்ட்ராய்ட் போன்ல ஆமீன் வில்லேஜ் டிவி அப்படிங்கிற ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா எங்க இருந்தாலும் அதே டைம்ல நீங்க இந்த ப்ரோக்ராம பார்க்க முடியும். ஓகே, இந்த அரிய வாய்ப்பை தவற விடாதீங்க. ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு சொல்ல போறேன். நீங்க ஆவலோடு எதிர்பார்த்திருக்கும் மாலை 5 மணி முதல்